என்னை ஆதி சக்தி பார்வதியா ஆதி சக்தி பார்வதிகள வாக்கணும் இந்ததானே மனதே கோபால அழைத்த போது ஆரான கண்ணன் ஓடோடி அந்த ஆணை வந்து உடைய தாந்திரப்பா உடைய தாரப்பாடோ குழந்தைகளை கூடைய தகரமிட்டால குழந்தைகள பார்த்துட்டால தம்மையான வரகாசி அக்காதங்க 8 பேரோ போனக்குள்ள இருந்தவர்தான் வேறிட்டு நாம் பார்க்கும் போது இல்ல இல்ல நடக்குதான் அங்க நல்ல பதுருதால அண்ணனை தாளைக்கால அண்ணா கோபாலா அண்ணா கோபால ஆதி சத்ய ஆதி சத்ய பார்வதி கூடக்குள் இறக்கும் அக்காரிங்க 8 பேரையும் திறந்து பார்த்தாள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வடகாசி வடக்குத்தியா வடக்குவாச்செல்வி வடபத்திரகாளி முத்தாரமா முத்துமாரி நுப்படாதி காந்தாரி கடகதொருக்கு 8 பேரும் என்ன பண்றா தெரியுமா? கூடக்குள்ள இருக்கையில இருட்டா இருந்தது இல்லையா? அப்பந்தான் வெளிச்சம் வந்த உடனே ஏறிட்டு ஒரு மொழி முழிச்சா. ஆமா, கண்ணை உருட்டி ஒரு மொழி முழிச்சா பாருங்க. இந்த பார்வதிக்கு அப்படி ஒரு பயம். அவ கண்ணழகம் மூக்கழகம் மொழி அழகம் முகத்தினுடைய திருவழகம். அக்கா தங்கச்சி 8 பேரும் அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்ப நான் சொல்லுதா, அண்ணா கோபால கண்ணா நந்த கோபாலான வினதே கிருஷ்ணா மாயவண்ணா மணிவண்ணா மதுசூதனா பார்கடலிலே வள்ளி கொண்ட பரந்தாமா என் மச்சமாலே அக்காதங்க 8 பேரு இப்பமே அழகோட இருக்கிறாளே. சின்ன பிள்ளையா இருக்கலே அழகோட இருந்தானா வளர வளர வயது கூட கூட பெண்களுக்கு அளவு கூடுவா. உண்மைய அப்படின்னு சொன்னாங்க. ஆமாப்பா, இந்த கட்டக்காரன் சொல்லுவான் பன்னிக்குட்டி கூட பருவத்துல அழகா இருக்குமா. முழு முழு ஆகையால இந்த அழகோடு 8 பேர் இப்படி வந்து இருக்கிறாளே. அத்தான் பகவான் பார்த்தாரானால் பார்வதியை மறந்துடுவார், பாவையர்களே மனம் முடியும். 8 பேரின் திருமணம் செய்வார் அல்லவா? ஏ அண்ணா கோபால கண்ணா இந்த அக்கா தங்கச்சி 8 பேரும் வடகாசியும் வடபத்திரகாளியும் காந்தாரியும் கடகதுர்க்கையும் என் தாலிய பங்கு போட வந்து பிறந்திருக்கிறாளே. அண்ணா எல்லாம் எங்க அத்தானச்சி 8 பேரும் என் கணவர் பார்த்தாரானால் பார்வதி மறந்துடுவார். கொஞ்சம் சிரிச்ச அண்ணன் உலகமே பாத்துக்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் சிரிங்க. உங்களை புடிச்சு கொண்டுட்டுலாம் மாட்டாரு, சிரிங்க. ஆமா, பயப்படாதீங்க. அந்த செல்ல பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க. சிரிங்கன்னா உங்களை தான் சொல்லுதேன். 100 ரூபா கொடுத்தா தான் சிரிப்பாரு. பத்தியில ஆமா. ஆகையால ஆண்டவன் பகவானை இளவிதமாக சொல்கிறாள் தெரியுமா? யம பாரும் அம்மா பார்வதி பாரும் அம்மா பார்வதி என்று சொல்ல அக்காதுங்க 8 பேரும் பகவானுக்கு தெரியாம வளர்க்க
வளர்க்க வேண்டும் தெரியாமல் இன்பமுட வளர்க்க வேணும் அதனால கோபாலா எட்டு நல்ல பிள்ளைகள் என்ன என்ன செய்வோம் என்று சத்தையான பாரதி இடமது ஆதிசத்தே சொல்வாரே கோபாலா என்னோட வார்த்தைகளோ அக்காதுங்க 8 பேர கடவுளுக்கு தெரியாம அண்ணா அண்ணா கோபால கண்ணா பாரு என்ன ஆண்டவன் பகவானுக்கு தெரியாம இல்ல 8 பிள்ளைகளையும் கொண்டு போய் நம்ம தான் ஒளிச்சு வைக்கணும். ஆமா எக்காரணத்துக்கு கொண்டோம் ஆண்டவன் பகவானுக்கு தெரியக்கூடாதன்னா கடவுள் போகாத இடம் எங்க இருக்கு எங்க கருவாட்டு கிடைக்கும் ஏன் எங்க வாட வீசும்னா போக மாட்டாரு ஆடா லூசு கடை திறந்த உடனே சாமி படத்துக்கு 2 பத்தி பொருத்தி வச்சு சாமிய கும்பிட்டுட்டு தான் வியாபாரமே பாப்பாங்க. ஆமா அங்க போவாரு யாரு வீட்டுக்கு குடத்துக்கார வீட்டுக்கு போவே மாட்டாரு. சுத்தம் இல்லையோ அவன் குளிச்சா தானே வீடு சுத்தமா இருக்கும். வந்து 3 நாள் ஆச்சு குளிக்கவே இல்ல. குளிக்க முடிய பாரு சந்தன போட்டும் குங்குமம் போட்டும் பெருசா டேஞ்சர் லைட் மாதிரி வச்சுட்டு வந்திருக்கான். அவர் போகாத இடம்னு சொன்னா எங்க இருக்கு தெரியுமா? உலகத்துல ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது. அதாவது சந்தனமா முனிவர் வாழக்கூடிய சந்தனமாஞ்சோலை. அங்கதான் செல்ல மாட்டார். அவருக்கு இவருக்கு ஒரு சின்ன சண்டை. ஆமா அதனால சந்தனமாஞ்சோலைகளை கொண்டு வந்து வடகாசியானவளை நாமல் ஒப்படைக்க வேணுமென்றோ சில விதமாக வருகிறார் தெரியுமா? மாய கல்லங்கோபா மாய கல்லங்கோபாலை தூக்கி கொண்டு கைலாசனை கடந்து கண்ணபிரமாரா ஏகவல்லினை கடந்து எம்பெருமா வருமா ஆதிவல்லி தனை கடந்து அச்சுதனவாரா கைலாசந்தனை கடந்து தானே சந்தனமான் ஜோலகில 8 பேரை சந்தனமா முனிவர்களோ ஆரவள் மாமுனி ஆரவாரோ மாமுனிய மாமுனியோ ஆத்தையொன்று சொல்ல கேளு இந்த நல்ல குழந்தைகளை ஈசனுக்கு தெரியாமல் இன்பமோட வளர்க்க வேண்டும். யோ யோ சந்திரமாமுனிவர என்னையா இந்த 8 பிள்ளைகளையும் எக்காரணத்துக்கு கொண்டோம் ஈசன் பகவானுக்கு தெரியவே கூடாது. தெரியவே கூடாதம்மா. இந்த குழந்தைகள் உங்களுடைய பொறுப்பு. ஆமா அப்படின்னு சொல்லல ஐயா கோபாலா கோபால கண்ணா நானும் முற்றும் நிறைந்த முனிவராக இருக்கிறேன் அல்லவா? நான் எப்படி வளர்க்க முடியும்? வளர்க்க முடியாத அமுது படைத்து கொடுக்க முடியுமா? முடியாது. இல்லனா அந்த பிள்ளைங்களை நான் குளிக்க வைக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ஒரு காலம் வரைக்கும் தான் என்னால வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணல என்னால முடியாது ஐயா. ஆமா அப்படின்னு சொல்லையிலே அமுது படைப்பதற்காக அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரத்தையும் கொடுத்து காமதேன காராம் பசு ஒன்றையும் கொடுத்து
அக்கா இங்க 8 பேரையும் வளர்க்க சொல்லும் பொழுது அவரில விதமாக வளர்த்து வருகிறார் தெரியுமா? விதமாக வளர்க்கிறார் தெரியுமா? என்னால ஒரு மேனியோமா ஒரு மேனியோமா ஒரு வண்ணமோமா வளர்த்து அக்காலிங்க 8 பேர் அம்மையான வட்ட காசு ஆளும் பொழுதுமா வளர்ந்து மாவ வாராடிய வேலை 5 நல்ல வயதாச்சு அறிவுணரும் பிள்ளையான 5 நல்ல வயதில் நல்ல முனிவர் என்ன என்ன சொல்லுவாரா பூஜை செய்வதற்கு அழகாக சொல்லி வைத்தார் 8 பேர் 7 வயதாச்சு பூஜை செய்யுதா 10 நல்ல வயதாச்சு 10 நல்ல வயதாச்சு பருவமல்ல பிள்ளையானாலே பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஆயிரங்கண்பானை எடுத்தவர்கள் இந்த உருவ பொம்மை கொண்டாந்து விட்டுருக்காங்க பாத்தீங்களா? வடக்கு வாசல்ல கீழ்புறத்துல கொண்டு வந்து வைக்கும்படி விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆயிரங்கண்பானை எடுத்துக்கொண்டு வந்து வடக்கு வாசலை கீழ்புறத்துல சிவர ஒட்டி வைக்கும்படி விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். அதாவது இந்த வடகாசி வடக்குத்தியா வடபத்திரகாளி காந்தாரி கனகதுர்க்கை முத்தாரமா முப்புடாதி முத்துமாரி சந்தனமாரி ஜடமாரி காந்தாரி 8 பேரும் சந்தனமான் ஜோலகிலே வளர்ந்து வரும் பொழுது என்ன பண்ணுகிறார்? அது காலையில எழுந்திருக்கணும். என்ன பண்ணணும்? பல்லு தேய்ச்சி குளிச்சு 4 இட்லி பொங்கல்னா பல் தேய்க்க கூடாது, அப்படியே சாப்பிடணும். உண்மைதானே? ஏன்னா பொங்கல் நல்லா இருக்கும்ல, அதனால ஊத்த பல்லதோட நீங்க அப்படி இல்லவா? காலை கடன்களை முடிக்க வேண்டும். குடல் சுத்தம் உடல் சுத்தம் உள்ளம் சுத்தம். மனுஷனா பிறந்தா அப்படியே காலை இந்த 3ஐயும் முதல்ல செஞ்சே ஆகணும். ஆமா, உள்ளத்தை சுத்தமா வைக்கமோ இல்லையோ குடலும் உடலும் சுத்தமா இருக்கணும். அப்பதான் பக்கத்துல ஆள் இருக்க முடியும், முகம் கொடுக்க முடியும். அவர்கள் 8 பேரும் குளித்தார்கள், தானம் செய்தார்கள், கோலவர்ணப்பட்டு கேட்டினார்கள், பகவானை நினைத்து பஞ்சாட்சரம் அணிந்தார்கள். உண்மைதானே? பொய் சொல்லல. ஒரு நாள் குளிக்கலன்னா மனுஷர் மேல என்ன வாடர் தெரியுமா? வீச்சம், வேர்வை, நாத்தம். ஆமாப்பா. ஆகையால நாகராஜன் ஆய்களை பெற்ற பிள்ளைங்க ஆண்டவனாய பகவானுக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். அள்ளி மலர் பறிப்பார் அரணார் பூஜை செய்து வருகிறாள் அல்லவா? இலவிதமாக செய்து வருகிறாள் தெரியுமா? என்னைய அக்காதங்க 8 பேரும் 8 பேரும் என்ன செய்யுவார்? நல்ல தானம் பட்டுங்க பகவான தானே பஞ்சச்சரம் ஈஸ்வரன மனதே அள்ளி நல்ல வளர்ப்பது கருணாபூஜ செய்யுதா செவ்வரனே வளர்வது கருணாபூஜ செய்யவா
பாரிசார மலரெடுத்து பூஜை செய்யுவாரோ எட்டு பேரோ ஆண்டவ பகவானுக்கு மலர்வரே மலர்வரே சிவனா பூஜை செய்துவாராய் பூஜை செய்துவாராய் அவாபத்து நல்ல வயதாச்சு அம்மையான வடகாசி அவளுடைய தங்கைமார்கள் ஆண்டவன் பகவானுக்கு பூசை செய்ய வேலை எட்டு இருக்கக்கூடிய வேலை நம்மளுக்கோ 10 வயதுக்கு மேல ஆச்சு. நம்ம 8 பேரும் இந்த சோலைவனத்துல ஒத்தையில தன்னந்தனியாவா உட்கார்ந்து இருக்காம. ஆமா, நம்மளுடைய அம்மா யாரு, தாய் யாரு, ஆமா ஒரு தாத்தா வராரு. அம்மா சாப்பிட்டீங்களா, சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவர் பாட்டுல போற. அவர் யாரு? இன்னைக்கு தாத்தா வரட்டும். ஆமா, தாத்தா வந்த உடனே அவர்கிட்ட நாம விவரத்தை கேட்கணும் அப்படின்னு 8 பேரும் கூடி உட்காரு. ஓ சந்தனமா முனிவர, ஏ முனிவர, தாத்தா நாங்க இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு விவரம் கேட்க போறோம். நாங்க கேட்க கேள்விக்கு உங்க வாயில ஒரு புழுவுறாம உண்மையை சொல்லணும். ஆமா சொல்லிக்கிட்டாங்க. ஆமா, இந்த முட்டாய் மணிகண்டம் வாயில வர்றது பூரா பொய். சாரி, பொய்யே சொல்ல மாட்டான், உண்மையைத்தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 54 தடவை ஒரு சோலைக்கு வரேன்னா 54 தடவை போன் அடிக்கிறோம். அந்த பழக்கம் இன்னும் மாறல. ஆமா என்னப்பா, ஆகையால அப்படி சொல்லும் பொழுது சொன்னா பாருங்க, எம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் விவரத்தை சொல்லுது. தாத்தா எங்களுடைய அம்மா யாரு? அப்படிதான் இருக்கும். எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு? தெரியாதம்மா. தெரியாதம்மா. தெரியாத? ஆமா. தாய் தகப்பன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதம்மா. அப்படியா? அப்ப நீங்க யாரு? நான் தாத்தா. நீ தாத்தாவா? ஆமா. தாத்தானா என்ன முறையில தாத்தா? தாத்தாமா, நான் உங்களுக்கு தாத்தா வேணும். தாத்தா வேணும். ஓ ஆமா, தாடி நிறைச்சதுனால நீங்க தாத்தா. ஆமா. அப்படியா? ஓ தாத்தா, என்ன எங்க அம்மா அப்பா பத்தி நாங்க தெரியணும்னா நாங்க அப்ப என்ன பண்ணணும்? அதெல்லாம் யாகமெல்லாம் வளர்க்கணுமா? அப்படியே உங்களுடைய வளர்ப்பங்கள் தெரிய வேணுமானால் ஆண்டவன் பகவானுக்குத்தான் தெரியும். உங்களை வளர்க்க சொல்லி என் பெருமாள் கொடுத்தார். நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விவரம் தெரியறபடா, யாகம் வளர்த்தால் ஆண்டவன் வருவர், விவரத்தை சொல்வார். தாத்தா யாகம் வளர்க்கும் முறை எங்களுக்கு தெரியாது தாத்தா, அந்த விவரத்தை சொல்லி தாங்கள் என்று கேட்க அவ எல்லா விதமாக சொல்கிறாள் தெரியுமா? எமய வர்மம் மாவடகா ஆசை சொல்ல கேளு 8 பேரும் மஞ்சோலையில என்ன செய்யணும்? ஆள நல்ல
கொளிய வெட்டு அரையளவு மணல் குமி அத்தொப்பி ஆளஞ்சோப்பி தொப்பி கொளியஞ்சோப்பி என்ன கூப்பிய தனையடு ஆயிரத்தெட்டு சிப்பிகளை அடுக்கடிக்கு வைக்க வேண்டோ ஆண்டவன் நினைக்க வேண்டோ நினைக்க வேண்டோ அக்கினிய வளர்க்க வேண்டோ அந்த பகவான் நினைக்க வேண்டும் பாரதிய வளர்க்க வேண்டும் என்றுதானே சொன்ன போது அம்மையான வடகாசு என்ன செய்யவாளா தந்தை மாறதான் அம்மா ஏ வடகாசி என்ன எங்க அக்காதுங்க 8 பேர்களும் ஆளை குளிய வெட்டி அரை அளவு மணல் குமைத்து அதுல குடத்துக்காரரை தூக்கி உள்ள போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊத்தணும் எரிச்சிரு ஆமா ஆமா படுத்து ஆமா ஆகையால ஆளை குளிய வெட்டி அரை அளவு மணல் குமைத்தோ அத்தி சுப்பி ஆளஞ்சொப்பி பொங்கஞ்சொப்பி புளியஞ்சொப்பி 1008 சிப்பிகளை வைத்தோ யாகம் அடக்க வேணும் என்று சொல்ல அவ ஆட்டமெல்லு சம்மதித்தாள் ஆட்டமெல்லு சம்மதித்தோ எங்க 8 பேரும் ஆளு 2 குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்தோ 1008 சிப்பிகளை அடிக்கு மாவா வைக்காள அடிக்கு மாவா வைத்த போது ஆகாய முகடுதூங்கி வருதையோ அந்த நல்ல சோழவில கைலாசம் தன்னதே அத்தினியம் வளருதையோ பார்த்தாரே பகவான் எல்லாமே அதாவது சந்தனமா தோலையிலே அக்காதைங்க 8 பேர்களும் ஆளை குளிய வெட்டினா அரையளவு மணல் குமைத்தார் 1008 சிப்பி வகைகளை வைத்து அங்க யாகம் வளர்த்து கொண்டு இருக்கிறார் ஆமா அவள் வளர்க்கும் அக்கினி யாகமானதோ கைலாச வாசல்ல பகவானை இருக்க விட மாட்டேங்க ஏன் தெரியுமா அவருடைய மேனியெல்லாம் காற்றாற்று வெள்ளம் போல வேர்வத்துளிகள் வெறுக்கெடுத்து ஓடியது அப்பொழுதுதான் பார்த்தார் பகவான் ஆகா நம்மளை எரிக்கிறதுக்கு யாக வளர்க்காலே அப்படி என்று நினைத்தோ ஏ அம்மா பார்வேதி பாரம்மா ஆமா உன் தங்கைமார்கள் 8 பேரும் அக்கினியாக வளர்த்து கொண்டு இருக்கிறாள் அம்மா ஆமா நம்ம நெய்தோம் அதனால அன்னைக்கே சொல்ல கேட்டியா எங்க கேட்ட பெண் குழந்தை கொடுத்தால் பேரரசனுக்கு இடங்கள் ஆண் குழந்தை கொடுத்தால் ஆண்டவனுக்கு இடைஞ்சல் அப்படின்னு சொன்னனே நீ கேட்டியா கேட்க மாட்டேன் என்னைக்கு கேப்ப
ஆமா களமாறி போனது ஒரு காலம் வந்திருந்தது. ஆகையால நான் போய் அக்கினியை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அந்த பார்வதியானவள் சொல்லுகிறார். ஆமா ஏ பார்வதி நீ நான் சொல்லுவதை நீ கேளு. நீ போனேனா ஓம் பேச்சா அவ கேட்க மாட்டா. அதனால நான் என்ன சொல்லுதனோ பேசாம கைலாசத்துல இரு என்று சொல்ல. ஆனா பார்வதி கேட்டால அவளும் கேட்க மாட்டா. ஆமா உடனே இலவிதமாக வரைநாள் தெரியுமாக என ஆதிசத்து பார்வேதியா ஆதிசத்து பார்வேதியா செய்யோமா ஓட்டமும் பெருநடையோ ஓடுடி தவாரால வரக்கூடிய அக்காலிங்க 8 பேரோ அக்கினியாகமது வளர்த்தவர நாளை வைக்கிட்டாங்க. வளர்த்தவர நாளையில என்ன நடக்குதா அம்மா அம்மாலங்க மாற அம்மாலங்க மாறோ ஆசையும் மாற வார்த்தையொன்று சொல்ல கேளோ அக்கினி அணைச்சிடுங்கோ ஆண்டவனை நினைச்சிடுங்கோ அரணார நினைச்சிடுங்கோ நினைச்சிடுதானே சொல்லுதானே சொல்லுதானே ஏ அம்மா ஏ வடகாசி இல்ல என்ன அப்படி எடுக்கு அம்மா ஏ வடகாசி ஏ தங்கைமார்களே அம்மா முத்தாரம்மா ஏ முத்துமாரி வடக்கு செல்வி வடபத்திரகாளி எல்லாரும் என்னன்னு கேளுங்க அம்மா. அப்பதான் சொன்னா அக்கா பார்வதி எதுக்கு இங்க வந்த எதற்காக வந்த இங்க வந்து நான் உன்னையா கூப்பிட்டோம் உன்னை நினைச்சமா நாங்க இல்லையே அத்தாம் பகவானைத்தானே நினைத்து அக்கினியாக வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கையில இருக்கும்போது நீ எதுக்கு வந்த எதற்காக இங்க வந்த சொல்லு. ஆமா அம்மா அக்கினியை அணைத்து விடுங்கள் அம்மா ஆண்டவனை நினைத்து விடுங்கள் அம்மா அக்கினியை அணைத்து ஆண்டவனை நினைத்தீர்களானா உங்களுக்கு என்ன வர வேணுமோ அழகா தருவர். கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஆமா சொல்லு பேச்சு கேட்டு அக்கினியை அணைச்சிங்கன்னா உங்களுக்கு வேண்டக்கூடிய வரத்தை ஆண்டவன் தருவார். கண்டிப்பா தருவோம். ஏ பார்வதி யார்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்ன சொல்லுது நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா? அம்மா யாரு அப்பா யாரு தாய் யாரு நல்ல யாருங்கிற விவரம் தெரியாது. தெரியவே தெரியாது எங்களுக்கு. அது மட்டும் இல்ல எங்க அம்மா அப்பா பத்தி என்ன விவரமே தெரியாம நாங்க இருக்கமே. நீ அப்படியா இருக்கு பகவான் பக்கத்திலே பாரு உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கியே. அதனால நாங்க எப்படி இருக்கிறோம் என்று சொன்ன பொழுதோ ஆண்டவன் வரட்டும் யாகத்தை நாங்க நிறுத்துறோம் அவர் வந்து விவரத்தை சொல்லட்டும் என்று கொடங்குடமா மறுபடியும் நெய்ய கோதி ஊத்துறா பாருங்க. எப்படி ஊத்துதா? ஆமா கோதி கோதி ஊத்துவா. ஊத்தத்தானே செய்வா. எரியட்டாக்கி கத 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 கதன்னு எரியட்டு. ஹலோ